சார், இந்த பில்டிங்க்கு ஏன் உங்க பேர் வச்சிருக்கீங்க? என் காசு, என் பில்டிங், என் பேரு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பாரிஸ் கார்னர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? சென்னை சிட்டியோட 100 வருட ஹிஸ்டரியும் இன்றைய ஹசலையும் ஒரே இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டெக்ஸ்டைல்ஸ், ஸ்டேஷனரி, ஹோம் டெக்கார், எலக்ட்ரானிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் ஹோல்சேலும் ரீட்டெயிலும் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸஸாக எல்லாம் இருக்கும். 1789ல் தாமஸ் பேரி 21 வயசில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மட்ராஸ்க்கு வராரு. ஆரம்பத்தில் பணம் வட்டி கொடுக்கறது, காஃபி, லெதர், டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் பண்ணார். 1803ல் பேரி கம்பெனியோட பில்டிங் கட்டுறாரு. அந்த காலி இடம் ஒரு முக்கியமான இடமா மாறி போச்சு. அதனால் மக்கள் அந்த இடத்த பாரிஸ் கார்னர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தாமஸ் பேரி இறந்த பிறகும் அவர் ஆரம்பித்த கம்பெனி காலங்கள் கடந்தும் வெற்றிகரமாக இயங்கிட்டு இருந்தது. ஒரு காலி இடத்துலேருந்து ஆரம்பித்தது இன்னைக்கு சென்னையோட பெரிய ஷாப்பிங் டெஸ்டினேஷனாக மாறி இருக்கு. பாரிஸ் கார்னர் அது ஒரு ஜங்ஷன் மட்டும் இல்லை, அது சென்னையோட பீட்டிங் ஹார்ட்.